Hello people, thank you for watching. Hi bro, this is Nanmuri. ஸோ இன்றைக்கி நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே டாப் 100 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா பாருங்கள். அது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் போடுறதுக்கு டாப் 100லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜிடி எக்ஸாமில் நியரில் வருது அப்படிங்கிறனால டாப் 200 OWS வந்து போட்டிருப்பேன். அதுவும் டாப் 100 சினானிம் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஷெட்யூல் போயிட்டுருக்கு, கோர்ஸ் மாதிரி 0 to Hero பேட்ச் போயிட்டுருக்குல்ல. ஸோ அது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் டீட்டெயில்டாக அதை பற்றி ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். 149 பெர் பேட்ச்சு நீத்து சிங் கோர்ஸோடு சேர்த்து. ஓகேவா? யாராவது வாங்க விருப்பப்பட்டிங்கன்னா அது வாங்கிக்கலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். அதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னாலும் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா அபேண்டன். அபேண்டனா ஒரு விஷயத்தை கைவிடுறது தான் அபேண்டன். ஓகேவா? டு லீவ் ஆர் கிவ் அப் கம்ப்ளீட்லி. இதில் நம்ம டெசர்ட் பண்ணுறது, ஃபார்சேக், லீவ், டிஸ்கண்டினியூ, இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ரைட்டாக? டெசர்ட் பண்ணுறதுனா ஒருத்தவங்கள வந்துட்டு கைவிடுறது, இல்லை ஒரு விஷயத்தை கைவிடுறது, ஃபார்சேக். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், ரெலன்குவிஷ் இந்த வார்த்தை, டெரிலிக்ஷன், அன்ரெஸ்ட்ரெயின், இந்த வார்த்தையெல்லாம் தான் அபேண்டனோட சினானிம்ஸ். ரெலன்குவிஷ், டெரிலிக்ஷன் வந்து நமக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டெரிலிக்ஷனால அபேண்டன் தான், ரெலன்குவிஷ்னால அபேண்டன் தான். இந்த 2 வார்த்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே. கிவ் அப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை அபேண்டன் பண்ணுறது. இதோட ஆண்டனிம் என்னவாக இருக்கும்? ஹோல்டு பண்ணுறதா? ஸோ ஹோல்டு பண்ணுறதா அபேண்டனோட ஆண்டனிம். அப்போ ரீடைன் பண்ணுறது, கண்டினியூ பண்ணுறது, கீப், அடாப்ட், கன்ஸ்ட்ரெயின், இதெல்லாம் அபேண்டனோட ஆப்போசிட்ஸ். ஓகே. ஸோ அடுத்த வார்த்தை போகுமா? அடுத்த வார்த்தை வந்துட்டு அபேட். அபேட்னா ஒரு விஷயத்தோட வீரியத்தை வந்து குறைக்கிறது. ஓகேவா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு, ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்டேட் ஆகுது அப்படின்னா அதோட இது வந்து ரெடியூஸ் ஆகுது, அதோட ஸ்ப்ரெட் வந்து ரெடியூஸ் ஆகுறது, லெஸ் இன்டென்ஸ் ஆகுறது, அதுதான். ஓகேவா? அப்போ சினானிம்ஸ் என்னவாக இருக்கும்? மாடரேட் ஆகிறது, சப்சைட் ஆகிறது, டிக்ரீஸ், டிமினிஷ், ரெடியூஸ், லெஸ்ஸன், இதெல்லாம் இதோட சினானிம்ஸ். இதில் சப்சைடுங்கிறத புது வார்த்தை, அதை மட்டும் நான் ரவுண்ட் பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆண்டனிம் என்னவாக இருக்கும்? இன்க்ரீஸ், இன்டென்சிஃபை, அக்ரவேட், க்ரோ, எக்ஸ்டெண்ட், இதெல்லாம். ஓகே. அடுத்தது அப்ரிவியேட். அப்ரிவியேட்னு ஒரு விஷயத்தை ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது தான் அப்ரிவியேட். ஷார்ட் அண்ட் கம்ப்ரஸ். அதோட ஆண்டனிம் எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஓகேவா? அப்ரிவியேட்னா ஷார்ட்டு, அதோட ஆப்போசிட் என்னது? எக்ஸ்பேண்ட். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அப்டிகேட். அப்டிகேட்னா ஒரு விஷயத்த ஃபார்முலாக கிவ் அப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அப்டிகேட், இந்த ஃபார்முலா கிவ் அப் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வார்த்தை 4 வார்த்தை இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று ஆப்னிகேட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆப்னிகேட் ஒன்று இருக்குது. அப்போஸ்டேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து வந்து அப்டிகேட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா? இப்போது ஆப்னிகேட் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு நார்மல் பிலீஃப், இல்லை நார்மலாக உங்களோட ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கைவிடுறீங்க அப்படின்னா அது பேர் ஆப்னிகேட். ஓகேவா? நார்மலாக வந்துட்டு அபேண்டன் பண்ணிடுறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது, நார்மலாக இருக்கிற விஷயத்த. நார்மல் அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்டேட் அப்படின்னா முக்கியமாக அவங்களோட பொலிட்டிக்கல் ஆர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை வந்துட்டு கைவிடுறது. ஓகேவா? அதுவே அப்டிகேட்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ராஜாவா ஒரு பதவியிலையோ இல்லை ஏதோ ஒரு பவர்லேயோ ஒரு பொசிஷன்லேயோ இருக்கீங்க அப்படின்னா அதை கைவிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அப்டிகேட். ஓகேவா? இந்த 3 வார்த்தை எப்பயுமே எனக்கு குழப்பம் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்டிகேட் அப்படின்னா ஒரு விஷயத்த நார்மலாக உங்களோட பிலீஃப்ஸ் எதை பற்றி சம்மந்தமாக வேணாலும் இருக்கலாம், அதை கைவிட்டிங்கன்னா அது பேர் ஆப்னிகேட்டு. முக்கியமாக பொலிட்டிக்கலாக ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை கைவிட்டிங்கன்னா அது பேர் அப்போஸ்டேட்டு. ஆப்டிகேட் அப்படின்னா ஒரு பவர் ஆர் பொசிஷனை வந்து கைவிட்டுறதுக்கு பேர் வந்துட்டு அப்டிகேட். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்டிகேட்னா அபேண்டன் ஆர் ரினவுன்ஸ். ரினவுன்ஸுன்றது புது வார்த்தை, அது மட்டும் ரவுண்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதோட ஆண்டனிம் வந்து அசியூம் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது. அடுத்த வார்த்தை அப்டக்ட். அப்டக்ட்னா ஒருத்தவங்களை வந்து கடத்திட்டு போகிறது. ஓகேவா? டு டேக் சம்மன் அவே இல்லீகலி பை ஃபோர்ஸ், கிட்னாப்பு. அப்போ கிட்னாப் பண்ணிட்டு போனால் ரிலீஸ் பண்ணணும்ல. ஸோ கிட்னாப்போட ஆப்போசிட் வந்து ரிலீஸு, அப்டக்டோட ஆப்போசிட்டும் ரிலீஸ் தான். அடுத்த வார்த்தை அபரேஷன். அபரேஷன் அப்படின்னா டீவியேஷன் ஃப்ரம் த ரைட் பாத்துன்னு அர்த்தம். டிபார்ச்சர் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல். ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தப்பான வழியில் போனாலும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக சீட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் அபரேஷன் தான். ஓகேவா?
நார்மலாக எக்ஸாமில் வந்துட்டு படிச்சு எழுதுறத விட சீட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து டீவியேஷன் ஃப்ரம் த மெயின் கோர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அபரேஷன் சொல்லுவாங்க. டீவியேஷன், அதோட ஆப்போசிட் வந்து நார்மாலிட்டி. இந்த அபரேஷனுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? மித்தவங்களை விட யூனிக்காக இருந்தாலும் அதுவும் வந்துட்டு அபரேஷன். ஓகேவா? எல்லோரும் நார்மலாக இருக்கிறதோட யூனிக்காக தனியாக செயல்பட்டாங்கன்னா அதையும் அபரேஷன் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தது அபேயன்ஸ். அபேயன்ஸ்னால் சஸ்பென்ஷன் அர்த்தம். ஓகேவா? சஸ்பென்ஷனில் இருக்கிறது இல்லாட்டி பீரியட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, அந்த பைக் வந்து 1 வருஷமாக நீங்கள் ஓட்டவே இல்லை, அந்த பைக் வந்து சும்மாவே நிற்கிது அப்படின்னா அது வந்து 1 வருஷமும் ஓட்டவே இல்லைல்ல, அப்போ அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா, அந்த ரெஸ்ட் பீரியட் தான் அதுக்கு பேர் வந்து அபேயன்ஸு இல்லாட்டி சஸ்பென்ஷன் இன்ஆக்டிவிட்டி. டார்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? DORMANT. டார்மெண்ட், அதுதான் டார்மன்சிலேருந்து வந்திருக்கு. அதோட ஆப்போசிட் வந்து கண்டினியூஷன். ஓகேவா? அடுத்த வார்த்தை அபைட். அபைட்னா ஃபாலோன்னு அர்த்தம். ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் அபைடு. டு அக்செப்ட் ஆர் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித், டு லிவ் ஆர் ரிசைடு. ஓகே, அதுதான் டுவெல். ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி வாழ்கிறது. இல்லை ரிஜெக்ட் பண்ணுறது, ஷன் பண்ணுறது அப்படின்னா ஃபாலோ பண்ணாமல் அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எதிர்த்து வாழ்கிறதா ஷன் ஆர் ரிஜெக்ட். ஓகேவா? அப்போஸ் பண்ணுறது. அபைடுனா ஃபாலோ, ஆப்போசிட் வந்து ரிஜெக்ட், ஷன் ஆர் அப்போஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை எபிலிட்டி. எபிலிட்டினா நம்மளோட ஸ்கில் தான், நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத காட்டுறது. ஸ்கில், கெப்பாசிட்டி, கம்பீட்டன்ஸ். ஓகே, அதோட ஆப்போசிட் வந்துட்டு வீக்னஸ், இன்கெப்பாசிட்டி. கம்பீட்டன்ஸுன்ற புது வார்த்தை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க கம்பீட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பீட்டன்ஸோட ஸ்பெல்லிங் COMPETENCE, கம்பீட்டன்ஸ். அடுத்த வார்த்தை அப்ஜியர். அப்ஜியர்னாலும் வந்துட்டு அப்டிகேட்னாலும் ஒரே வார்த்தை தான். ஓகேவா? இது நம்ம மேலே பார்த்தோம்ல, ஆப்னிகேட், அப்போஸ்கேட், இதோட வந்துட்டு அப்ஜியரையும் சேர்த்துக்கோங்க. அப்ஜியரையும் நம்ம ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்த பிலீஃபையோ ஒரு தாட்டையோ நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டோம் அப்படின்னா அதுவும் அப்ஜியர். ஓகே, டு சாலம்லி ரினவுன்ஸ் அ பிலீஃப் ஆர் கிளைம். அப்னிகேட்டும் அப்ஜியரும் வந்துட்டு சினானிம்ஸ். ஓகேவா? ரினவுன்ஸ், ரீகான்ட்ன்றதான் புது வார்த்தை, அதை பார்த்துக்கோங்க. வித்ட்ரா. ஓகேவா? ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறது, ஆர் நம்ம எப்பயுமே நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்துட்டு கைவிடுறது. அதோட ஆப்போசிட் வந்து அக்வேர், அக்செப்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை அபாலிஷ். அபாலிஷ்னா ஒரு விஷயத்த ஃபார்முலா எண்ட் பண்ணிடுறது, அதுதான் அபாலிஷ். ஓகே, எலிமினேட், கேன்சல், எராடிகேட், டெஸ்ட்ராய். அதோட ஆப்போசிட் வந்து பில்டு, கன்ஸ்ட்ரக்ட், எஸ்டாப்ளிஷ், கிரியேட், கண்டினியூ, ரெஸ்டோர். ஓகேவா? அடுத்த வார்த்தை அபாமினபிள். அபாமினபிள் அப்படின்னா ரொம்ப மிக மோசமான விஷயமா இருக்கிறது. ஓகேவா? மிக மோசமாக இருக்கிறது. சாரி, பேக்ரவுண்ட் ஏதோ நாய்ஸ் கேட்டுச்சுன்னா, ரொம்ப மோசமாக இருக்கிறது, மிக மோசமாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கிறது அப்படி சொல்லுவாங்கள்ல, அன்பிளசண்ட்டாக இருக்கிறது, அதுதான் வந்து அபாமினபிள். ஓகேவா? காசிங் மாரல் ரிவல்யூஷன், வெரி பேட் ஆர் அன்பிளசண்ட். அதோட சினானிம்ஸ் இது ரெண்டுமே புது வார்த்தை, ஞாபகம் வச்சுக்காங்க. அபாமினபிளோட சினானிம்ஸ் அப்னாக்ஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. OBNOXIOUS, அப்னாக்ஷியஸ். அடுத்தது ரிப்பக்னன்ட், REPUGNANT. ஓகேவா? ரிப்பக்னன்ட் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. ரிப்பக்னன்ட்னா ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டிச்சு ஸ்மெல்லு, அதெல்லாம் ரொம்ப பேடாக இருக்கலாம், அதான் ரிப்பக்னன்ட் ஸ்மெல்லு. அப்னாக்ஷியஸ் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டான ஒரு விஷயம் தான் அப்னாக்ஷியஸ். ஓகே, அதோட ஆப்போசிட் என்ன? டிலைட்ஃபுல், அட்மைரபிள், ஈர்க்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அபாரிஜினல். அபாரிஜினல் நம்ம ஏற்கனவே OWSல படிச்சிருக்கோம். அபாரிஜினல்னால் என்ன அப்படின்னா நேட்டிவ் பீப்புள். ஓகேவா? சொந்த மண்ணுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் அந்த மண்ணில் காலங்காலமாக இருக்கிறவங்க தான் அபாரிஜினல் பீப்புள். ரிலேட்டிங் டு ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ், ஒரிஜினல் நேட்டிவ் பர்சன் தான் அபாரிஜினல். ஸோ சினானம் வந்துட்டு அபாரிஜினலுக்கு நேட்டிவ். ஆண்டனம் வந்து இமிக்ரெண்ட். இமிக்ரெண்ட்னா வேற ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூகேலேருந்து நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இமிக்ரெண்ட். ஓகேவா? அது வந்து அபாரிஜினலோட ஆப்போசிட். அடுத்த வார்த்தை அபார்ட். அபார்ட்னா ஒரு விஷயத்தை எண்ட் பண்ணுறது. ஓகேவா? அபார்ட்னா எண்டு. அதோட ஆப்போசிட் வந்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட்னு அர்த்தம். கமெண்ட்ஸோட ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க. COMMENCE. கமெண்ட்ஸ்னால் ஸ்டார்ட். ஒரு விஷயத்தை எண்ட் பண்ணுற அப்படின்னா அபார்ட் பண்ணுற. ஒரு மிஷனை வந்து அபார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷனை வந்துட்டு நாம் எண்ட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை அபார்ட்டிவ். அபார்ட்டிவ்னு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அபார்ட்டுங்கிறது வேர்பு, அபார்ட்டிவ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதே மீனிங் தான். அன்சக்ஸஸ்ஃபுல், இன்எஃபெக்டிவ், ஆப்போசிட் வந்து சக்ஸஸ்ஃபுல். அடுத்த வார்த்தை அபவுண்ட். அபவுண்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது, நிறைய இருக்கிறது, இல்லாட்டி நல்லா இருக்கிறது, லார்ஜாக இருக்கிறது இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப ஃப்ளரிஷ்டாக இருக்கிறது. ஓகேவா?
வளம்னு சொல்லலாம், நிறைய பணம் இருக்கிறதையும் சொல்லலாம், இல்லை நிறைய பொருள் இருக்கிறதையும் வந்து அபவுண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, அபவுண்ட் அதோடது ஃப்ளரிஷாக, அதோட ஆப்போசிட் வந்து லேக். ஓகே, ஸோ அடுத்த வார்த்தை வந்துட்டு அப்ரிட்ஜ். அப்ரிட்ஜ்னா ஒரு விஷயத்த வந்து சுருக்கமாக வந்துட்டு சொல்கிறது தான் அப்ரிட்ஜ். டு ஷார்டன் வித்தவுட் லூசிங் சென்ஸ். ஓகேவா, ஷார்டன் பண்ணுறது. அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆர் எலாங்கேட். ஓகேவா, என்லார்ஜ் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுதான் வந்து அப்ரிட்ஜோட ஆப்போசிட். அடுத்தது அப்ராகேட். அப்ராகேட்னா ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் அப்ராகேட். ஓகேவா, அபாலிஷன் படிச்சோமா, அபாலிஷ்னா நார்மலாக எந்த விஷயத்த கேன்சல் பண்ணாலும் அது அபாலிஷன். அதுவே ஒரு லாவை வந்து கேன்சல் பண்ணால், இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு மெயினாக கேன்சல் பண்ணால், ரிப்பீல்னா கேன்சல்னு அர்த்தம். ரிப்பீல்னா என்ன, ரிப்பீல்னாலும் கேன்சல் தான். ஓகேவா, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புது வார்த்தை. அனல், அதுவும் புது வார்த்தை. அபாலிஷ் நமக்கு ஏற்கனவே தெரியும். ரிப்பீல், அனல், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேன்சல் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ அப்ராகேட் அப்படின்னா கேன்சல். டு ரிப்பீல் ஆர் டூ அவே வித் லா ஆர் அக்ரிமெண்ட். ரிப்பீல், அபாலிஷ், கேன்சல். ஓகேவா, அதோட ஆப்போசிட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அப்ஹோல்டு பண்ணுறது. ஓகேவா, அப்ராகேட்னா மெயினாக லா ஆர் அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறது பேர் அப்ராகேட். நார்மலாக நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அபாலிஷ் ஆர் ரிப்பீல் ஆர் அனல்னு சொல்லுவாங்க. ANNUL, இந்த வார்த்தை ரொம்ப புது வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை அப்ரப்ட். அப்ரப்ட்னா இன் த மிடில் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சடன் ஆர் அன்எக்ஸ்பெக்டட். ஓகேவா, நம்ம எதிர்பாராமல் வந்துட்டு அப்ரப்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் நல்லா ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே வரீங்க. உங்களுக்கு ஒரு நாள் நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு தோணி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மோட்டிவேஷனோட படிக்கிறீங்க. அடுத்த வாட்டி ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் டக்குன்னு நீங்கள் நினச்சே பார்க்கல நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் அப்ரப்டாக வந்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஓகேவா, சடன் அதோட ஆப்போசிட் வந்து கிராஜுவல் ஸ்மூத். ஓகேவா, கிராஜுவல் ஸ்மூத்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதே சடனாக வர்றது வந்துட்டு அப்ரப்ட். அடுத்த வார்த்தை அப்ஸ்காண்ட். அப்ஸ்காண்ட் அப்படின்னா தலைமறைவு, அப்ஸ்காண்ட், ஃப்ளீ. ஓகே, அதோட ஆப்போசிட் வந்துட்டு ரிமைன், அப்பியர், என்டியர். ஒரு விஷயத்த வந்துட்டு ரிமைன் பண்ணுறது, அப்பியர் இருக்கிறது, என்டியர் பண்ணுறது. ஓகேவா, தாங்கிக்கிறது. அடுத்த வார்த்தை அப்சல்யூட். அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா கம்ப்ளீட்னு அர்த்தம். ஒரே விஷயம் அழிச்சுக்கிறேன். அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா கம்ப்ளீட்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, முழுமையாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்சல்யூட். டோட்டல், நாட் ரெஸ்ட்ரிக்டட், சர்டைன். ஓகே, 100% இருக்கிறது தான் அப்சல்யூட். கம்ப்ளீட், டெஃபினட். டெஃபினட்டுக்கு DEFINITE. ஓகேவா, நடுவில் கிட்டத்தட்ட இந்த டெஃபினட் அப்பப்போ எனக்கு ஸ்பெல்லிங் குழப்பிடும். ஏன்னா இங்கே எஃப்க்கு அப்புறம் ஐ வருமானு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸ்பெல்லிங் எரரில் ஒரு வாட்டி நான் வந்துட்டு CGL எக்ஸாமில் தப்பு பண்ணேன். அதுலேருந்து இது வார்த்தை வந்து தெளிவுபடுத்திட்டேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே, DEFINIT. ஓகே, இது வந்து லிமிட்டட் ஆர் இன்கம்ப்ளீட் தான் வந்துட்டு இதோட ஆப்போசிட். ஓகேவா, டெஃபினட்னா கம்ப்ளீட்டாக இருக்கிறது, அன்லிமிட்டடாக இருக்கிறது, சர்டைன் போதுமான அளவு இருக்கிறது. ஆனால் அதோட ஆப்போசிட் வந்து லிமிட்டடாக இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது, இல்லாட்டி இல்லாமல் இருக்கிறது. அதுதான் அப்சல்யூட்டோட ஆப்போசிட்ஸ். அடுத்த வார்த்தை அப்சால்வ் அப்படின்னா ஒருத்தவங்கள மன்னிச்சு விடுறதுன்னு அர்த்தம். ஓகேவா, டு டிக்ளேர் ஃப்ரீ ஃப்ரம் பிளேம் ஆர் கில்ட். ஒருத்தவங்கள மேலே குற்றம் சாட்டப்பட்டவங்க அப்படின்னா அந்த குற்றம் அவங்கள செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட் வந்து விடுவிச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் டு டிக்ளேர் ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் ஆர் பிளேம். ஒருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஊர் ஃபுல்லாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டாங்க. ஆனால் நிஜமாலுமே அவன் அந்த கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசாரிச்சு அப்புறம் அந்த கூட்டம்லாம் கூட்டி இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பஞ்சாயத்து வச்சு சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்சால்வ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ டிக்ளேர் ஃப்ரீ ஃப்ரம் பிளேம் ஆர் கில்ட். அக்விட், பாடன், இதுதான் வந்து சினானிம். அதோட ஆப்போசிட் வந்துட்டு கண்டம் பண்ணுறது, அக்யூஸ் பண்ணுறது, பிளேம் பண்ணுறது. ஓகேவா, அடுத்த வார்த்தை அப்சார்வ் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா ஊர்ந்து கவனிக்கிறது, ஊர்ந்து எடுத்துக்கிறது, உள்ளே அப்சார்வ் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா நம்ம வந்துட்டு மண்டைக்கு ஏற்றிக்கிறது. அதுதான் டு டேக் இன் ஆர் சோக் அப். ஓகேவா, சோக் ஆர் கன்சியூம். சோக்குன்னா நினைக்கிறது, SOAK. அதோட ஆப்போசிட் வந்து டிஸ்மிஸ், இஜெக்ட், எமிட். ஓகேவா, அடுத்த வார்த்தை அப்ஸ்டெயின்னா ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை நாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து அப்ஸ்டெயின். ஒரு விஷயத்த வந்து நம்மளை நாமே வந்துட்டு தடுத்துக்கிறது தான் வந்து அப்ஸ்டெயின்னு சொல்லுவாங்க. டு ரீட்டைன் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் சம்திங். ரிஃப்ரைன், ரெசிஸ்ட். அதோட ஆப்போசிட் வந்துட்டு இன்டல்ஜ், பர்சியூ, பார்டேக். ஓகேவா, இன்டல்ஜ், பர்சியூ, பார்டேக்னா ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்சியூ பண்ணுறது. ஓகேவா, அடுத்த வார்த்தை
அப்ஸ்ட்ரூஸ்னால் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு விஷயத்த சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ரூஸ். ABSTRUSE அப்ஸ்ட்ரூஸ். ஓகே, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் அப்ஸ்கியூரு. ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது, டிஃபிகல்ட்டடாக இருக்கிறது அப்ஸ்ட்ரூஸ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அப்ஸ்ட்ரூஸ் அப்படிங்கிறது புது வார்த்தை. ஸோ அப்படி அந்த வார்த்தையை அந்த மீனிங்கே வச்சுக்கோங்க. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அப்ஸ்கியூர், நாட் கிளியர். அப்போ ஆப்போசிட் என்ன வரும்? நாட் கிளியர்னால் கிளியர் தானே, கிளியர், காம்ப்ரிஹென்சிபிள், ஆப்வியஸ், அதெல்லாம் வந்து கிளியருக்கான சினானிம்ஸ். ஓகேவா, அப்ஸ்ட்ரூஸோட ஆப்போசிட். அடுத்த வார்த்தை அப்சர்ட். அப்சர்ட்னா வந்துட்டு நாட் கிளியர், வைலி, அன்ரீசனபிள் ஆர் இல்லாஜிக்கல்னு அர்த்தம். ஓகேவா, இல்லாஜிக்கலாக இருக்கிறது. ஓகேவா, அப்போ ரிடிகுலஸ், இர்ரேஷனல், சில்லி, சென்ஸ்லெஸ், அன்ரீசனபிள் இதெல்லாம் வந்து சென்சிபிளாக இல்லாமல் இருக்கிறது. சென்சிபிள் அப்படின்னா அறிவாளித்தனம்னு அர்த்தம். அப்போ அறிவாளித்தனமாக இல்லாமல் இருக்கிறது தான் அப்சர்டு. அப்போ ஒரு நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இது எப்படி லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குன்னு கேட்போம்ல. நீ சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியல, இல்லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அப்சர்டு. ஓகேவா, ரிடிகுலஸ், இர்ரேஷனல், சில்லி, சென்ஸ்லெஸ், அன்ரீசனபிள் இதெல்லாம் வந்து அப்சர்டோட சினானிம்ஸு. அப்போ ஆன்டனிம்ஸ் என்னவாக இருக்கும்? சென்சிபிள் அறிவாளித்தனமான, ரீசனபிள், ரியலிஸ்டிக், ரேஷ்னல் இதெல்லாம் வந்து அப்சர்டோட ஆப்போசிட். ஓகேவா, அடுத்த வார்த்தை அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னால் நிறையன்னு அர்த்தம். ஓகேவா, அபண்டன்ஸ்ன்ற வார்த்தை நமக்கே தெரியும். நிறைய, அபவுண்ட் படித்தோம்ல, abundance, abound எல்லாமே வந்துட்டு சினானிம்ஸ் தான். ஓகேவா, abundance, plethora, plenty, வெரி லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கிறது. அதோட ஆப்போசிட் வந்துட்டு பாருங்கள், ஸ்கேர்சிட்டி, டியர்த்து, ஸ்கேண்டினஸ், மீகர்னஸ், ஷார்ட்டேஜ், ஹேண்ட்ஃபுல். ஓகேவா, ஹேண்ட்ஃபுல்னாலும் கம்மியாக இருக்கிறது. ஓகேவா, ஹேண்ட்ஃபுல்ன்ற வார்த்தையை பார்த்துட்டு நிறையா இருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஹேண்ட்ஃபுல்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஓகேவா, ஹேண்ட்ஃபுல்னால் கம்மியாக இருக்கிறது. ஸ்கேர்சிட்டினாலும் கம்மியாக இருக்கிறது, டியர்த்துனாலும் கம்மியாக இருக்கிறது, ஸ்கேண்டினஸ்னாலும் கம்மியாக இருக்கிறது. ஓகேவா, அடுத்தது அபண்டன்ட். அபண்டன்ஸோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் அபண்டன்ட். ஓகேவா, இதுலேயும் வந்து நான் லார்ஜ் குவாலிட்டி. இதில் பாருங்கள், பிளெத்தோரா, பிளென்டி, ஆம்பிள் இதெல்லாம் வந்துட்டு ஆம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ ஆம்பிள் நான் சொல்லிட்டேன் லார்ஜ் இன் குவான்டிட்டின்னு. ஆம்பிள்னா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டாப் 100 சினானிம் ஆன்டனிம்ஸில் வந்துட்டு ஆம்பிள்னா என்னன்னு படித்தோம். ஓகேவா, அதே மாதிரி அதோட ஆப்போசிட் வந்துட்டு மீகர், இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட், ஸ்பார்ஸ், ஸ்கேண்ட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மீகர், இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட், ஸ்பார்ஸ், ஸ்கேண்ட். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்து அப்யூசிவ்னா ஒருத்தவங்கள வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக பேசுறது. ஓகேவா, ஒருத்தவங்கள ரொம்ப க்ரூவலாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறது தான் வந்துட்டு அப்யூஸ். ஓகேவா, ஸ்கான்ஃபுல், ஹார்ம்ஃபுல். அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஒருத்தவங்கள கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது. அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? அவங்கள வாழ்த்துறதா தானே இருக்கும். அப்போ வாழ்த்துறதுனா லாடேட்ரி, ப்ரைஸ்ஃபுல் அதுதான் அதோட ஆப்போசிட். ஓகேவா, அப்யூஸோட ஆப்போசிட். அடுத்தது வந்து அசீட் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அசென்ட் கொடுக்கறது. அசென்ட், ASSENT, அசென்ட்னா ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கறது. ஓகேவா, அசென்ட்னா பெர்மிஷன். அசென்ட்னா என்ன? அசென்ட்னா பெர்மிஷன். அசென்ட்னா பெர்மிஷன் அர்த்தம். ஓகேவா, அசீடுனாலும் வந்துட்டு அசீடு அப்படின்னா டு அக்ரி டு அ டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட். ஒரு ரிக்வஸ்ட் வந்து நம்மளை கேட்குறாங்க, நம்ம வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டோமா அப்படின்னா அதுக்கு பேர் அசீடு. ஓகேவா, கன்சென்ட்டு, அசென்ட்டு, கம்ப்ளை, அப்புறம் என்டார்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சினானிம்ஸ். ஓகேவா, அடுத்து வந்து அதோட ஆன்டனிம் வந்துட்டு டினை, ரெஃப்யூஸ், டிஸ்அப்ரூவல். ஓகே, கன்சென்ட் கொடுக்கறனால CONSENT வந்து கன்சென்ட், என்னோட கன்சென்ட் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த கன்சென்ட் தான் இந்த வார்த்தை. ஓகேவா, என்னோட கன்சென்ட் இல்லாமல் இது நடந்துச்சு, என்னை கேட்காம இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த கன்சென்ட் தான் இந்த கன்சென்ட். CONSENT. உங்களோட பெர்மிஷனோட ஒரு விஷயம் நடந்தால் கன்சென்ட்டோட நடக்குதுன்னு சொல்லுவோம். கம்ப்ளை, என்டார்ஸ். கன்சென்ட், கம்ப்ளைங்கிறது புது வார்த்தை. கன்சென்ட்டு அப்புறம் கம்ப்ளை, அசீடுங்கிறதுலாம் புது வார்த்தை, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, எப்படி இருந்தாலும் அதோட ஆப்போசிட் டினை, ரெஃப்யூஸ், டிஸ்அப்ரூவ்லாம் நமக்கே தெரியும். அடுத்தது ஆக்சென்ச்சுவேட்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக தெரிய வைக்கிறது ஆக்சென்ச்சுவேட். ஓகேவா, முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்துட்டு உங்கள் பார்ட்னரோடு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறத ஆக்சென்ச்சுவேட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, டு மேக் மோர் நோட்டிசபிள் ஆர் ப்ராமினென்ட், அது வந்து எம்ஃபசைஸ்னு சொல்லுவாங்க. EMPHASISE. ஓகே, அதோட ஆப்போசிட் வந்து டிஸ்பராஜ், அப்ஸ்கியர்னா நாட் கிளியர், டிஸ்பராஜ்னாலும் வந்துட்டு நாட் கிளியர்னு அர்த்தம். ஓகேவா, ஐ மீன் தெரியாமல் இருக்கிறது,
மறைமுகமாக இருக்கிறது தான் வந்து டிஸ்பராஜ் ஆர் அப்ஸ்கியர். ஆக்சென்சுவேட்னா வெளிப்படையாக தெரியறது, கிளியராக தெரிய வைக்கிறது, அதுதான் ஆக்சென்சுவேட். அடுத்து வந்து அசீடு பார்த்தாச்சு. அசீட்னா தான் வந்து அக்செப்ட், ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்கறது. ஆக்சென்சுவேட் பார்த்தாச்சு. அடுத்தது அக்செப்ட்ன்ற வார்த்தை. அக்செப்ட்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கிறது, அக்ரி. அப்புறம் ஆப்போசிட் என்ன, ரிஜெக்ட் ஆர் டினை தான் அதோட ஆப்போசிட். அடுத்தது ஆக்சஸ்னா ஒரு விஷயத்த நம்மளால வந்துட்டு பண்ண முடியும், நம்மளால வந்து அதுக்கான எபிலிட்டி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், த ரைட் ஆர் எபிலிட்டி டு யூஸ், அதோட சினானம் பாருங்கள் அவென்யூ அப்படிங்கிறது. ஸோ அதனால நான் இங்கே ஸ்டார் மார்க் பென்சிலில் போட்டு வச்சுருக்கேன். அவென்யூ அப்படின்னா நம்ம எப்போயுமே அவென்யூனா வந்து அட்ரஸுக்கு தானே சொல்லுவோம், ஆனால் அவென்யூனா அக்செப்ட்ன்ற மீனிங்கும் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்சஸோட மீனிங் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சஸ் அவென்யூ ஒரு சினானிம்ஸ். ஆக்சஸ்னா அவென்யூ. ஓகேவா? ஆக்சஸ் தான் ஒரு விஷயத்த வந்து நமக்கு பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்சஸ். அதோட ஆப்போசிட் வந்துட்டு டினையல். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஆக்சசரி. ஆக்சசரினா அடிஷ்னலாக வந்து நம்ம போட்டுக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சசரி. அடிஷ்னல் ஆடிங் ஐட்டம் தான் வந்துட்டு ஆக்சசரி. அண்ட் எக்ஸ்ட்ரா ஐட்டம் ஆடட் ஃபார் யூஸ்ஃபுல்னஸ். அதோட சினானம் வந்து அட்டாச்மெண்ட். ஓகேவா? அதோட ஆப்போசிட் வந்து எசென்ஷியல், முக்கியமானது மட்டும் யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து ஆக்சசரியோட ஆப்போசிட். அடுத்தது அக்காலேட்னா ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறது, ஆனர் பண்ணுறது, அவார்டு கொடுக்கறது, பாராட்டுறது அக்காலேட். ஓகேவா? இது வந்து தி மோஸ்ட் ரிப்பீட்டட் சினானிம். அடுத்தது வந்து ப்ரைஸ் பண்ணுறது, அவார்ட் பண்ணுறது, லாரல், இதெல்லாம் வந்து சினானிம், பாராட்டுறது. அப்போ கழுவி ஊற்றுறதுன்னு ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ளேம், கிரிட்டிசிசம் அதோட ஆப்போசிட். ஓகே, அடுத்த வார்த்தை அக்கம்ப்ளிஷ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த அட்டைன் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டைன் பண்ணுறது தான் அக்கம்ப்ளிஷ். ஓகே, அச்சீவ், அட்டைன். ஆப்போசிட் வந்துட்டு ஃபெயில், மிஸ். ஓகேவா? அடுத்தது அக்கார்டுனா என்ன அப்படின்னா இன் அக்ரிமெண்ட் வித்னு அர்த்தம். கன்ஃபர்ங்கிறது புது வார்த்தை. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒத்து போகுது அப்படின்னா கன்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கன்ஃபர்னா ஒத்து போகிறது. ஓகேவா? கன்ஃபர்னா என்ன, ஒத்து போகிறது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கன்ஃபர், CONFER, கன்ஃபர். ஓகே, அதுதான் அக்கார்டு. இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்டார் மார்க் பண்ணிக்கிறேன்னு புது வார்த்தை. அதோட ஆண்டனிம் வந்துட்டு டிஸ்அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டில் இருக்கும், அப்போ ஆப்போசிட் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். அடுத்தது அக்கௌண்டபிள் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நம்ம ஆன்சரபிளாக இருக்கிறது. ஓகேவா? அதுதான் அக்கௌண்டபிள்னா ஆன்சரபிள்னு இருக்கும். நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் அக்கௌண்டபிள் அப்படின்னா என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் ஆன்சரபிள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதோட ஆப்போசிட் வந்து இர்ரெஸ்பான்சிபிள், எக்ஸம்ப்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்து வந்து அக்யூமுலேட்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபுல்லாக கேதர் பண்ணி வைக்கிறது, ஒரே இடத்துல குமிச்சு வைக்கிறது தான் அக்யூமுலேட். கேதர் பண்ணி வைக்கிறது, கலெக்ட் பண்ணி வைக்கிறது, அதுவும் வந்துட்டு இதுதான். ஓகேவா? கேதர் ஆர் கலெக்ட் சம்திங் கிராஜுவலி ஓவர் டைம். மாஸ் கேதர், அக்வயர், ஸ்டோர், இதெல்லாம் வந்து சினானிம்ஸ். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் வந்துட்டு குமிச்சு வச்சுருக்கோம். ஓகேவா? எல்லாத்தையும் வந்துட்டு பைல் அப் பண்ணி வச்சுருக்கோம், இல்லாட்டி கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஆப்போசிட் வந்து இறச்சி விட்டுறது, அதுக்கு பேர் டிஸ்பர்ஸ், ஸ்கேட்டர், ஸ்குவாண்டர். ஸ்குவாண்டர்ன்றது புது வார்த்தை, டிஸ்பர்ஸ், ஸ்குவாண்டர் புது வார்த்தை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்பர்ஸ், ஸ்குவாண்டர். ஓகேவா? டிஸ்பர்ஸு, ஸ்கேட்டரு, ஸ்குவாண்டரு. அடுத்த வார்த்தை அக்யூரேட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கிறது, ப்ரிசைஸாக, கரெக்டாக, எக்ஸாக்டாக இருக்கிறது அக்யூரேட். ஓகேவா? அதோட ஆண்டனம் வந்துட்டு இன்எக்ஸாக்ட், ஃபால்ட்டி, அன்ரிலையபிள். ரிலையபிள்னா ஒரு விஷயத்த 100% நம்புறது தான் ரிலையபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீஸ் அ ரிலையபிள் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனை என்னன்னாலும் நான் நம்புவேன் அப்படின்னா அதுதான் ரிலையபிள். அதுவே அன்ரிலையபிள்னா நம்ப முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆனஸ்டாக இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது போவோம். அடுத்தது வந்துட்டு அக்யூஸ்னா ஒருத்தவங்கள வந்துட்டு குற்றம் சாட்டுறது தான் அக்யூஸ்னால் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு குற்றம் சாட்டுறது. நம்ம இன்னொரு வார்த்தை படித்தோம்ல, குற்றம் சாட்டாமல் ஒருத்தவங்களை வந்து விடுவிக்கிறது, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது கூட நம்ம சினானிமா பாடன் அப்படிலாம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு வார்த்தை பார்த்தோம், அந்த வார்த்தை என்ன சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அக்யூஸோட ஆப்போசிட் சொல்லலாம். ஓகே, அக்யூஸ்னால் ஒருத்தவங்களும் வந்துட்டு இவன் குற்றம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மேலே குற்றப்பழியை சுமத்துறது. இன்டிக்ட் பண்ணுறதுனால குற்றப்பழி சுமத்துறது. அதோட ஆப்போசிட் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து குற்றம் பண்ணலன்னு சொல்கிறது, எக்ஸ்கல்பேட், டிஃபெண்ட். ஓகேவா? டிஃபெண்ட் வந்துட்டு அக்யூஸோட ஆப்போசிட். அடுத்த வார்த்தை அக்கஸ்டம்டுனா ஒரு விஷயத்துக்கு வந்து பழகிக்கிறது. ஓகேவா? யூஸ்வலாக ஃபெமிலியர் டியூ டு
ஹேபிட்டாக வர்றதுனால அந்த விஷயம் நமக்கு நல்லா பழகிருச்சுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் விளக்குறது உங்களுக்கு அக்கஸ்டம்டான ஒரு ஹேபிட்டு, அதுதான் ஹேபிச்சுவேட்டட். ஓகேவா? அக்கஸ்டம்டோட சின்னோன்னா ஹேபிச்சுவேட்டடு. ஆப்போசிட் வந்துட்டு அன்யூஷுவல். அடுத்த வார்த்தை அக்னாலேஜ். அக்னாலேஜ்னா ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அட்மிட் பண்ணுறீங்க, அதுதான் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு லீடர் ஆகணும். ஓகேவா? அவங்க மேம் வந்துட்டு உங்களை லீடர் ஆக சொல்கிறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி தோணுது. உடனே நீங்கள் வந்துட்டு ஓகே நான் லீடர் ஆகுறேன்னு சொல்லிட்டு உங்கள் மேம் கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க, அட்மிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஆப்போசிட் வந்துட்டு டினை ஆர் டிக்ளைன், வேணான்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது ரொம்ப புது வார்த்தை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம படித்தது கிடையாது. அக்விசி. ACQUIESE. ஓகேவா? என்ன வார்த்தை? ACQUIESE, அக்விசி. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு விருப்பமே இருக்காது, இருந்தாலும் வீட்டில் சண்டை போடாமல் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? அது எந்த விஷயமாவும் இருக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல், விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, சண்டை போடாமல் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அக்விசி. ஓகேவா? கன்கர், அக்சீட், சப்மிட். அக்சீட்னா பார்த்தோம்ல, அக்செப்ட் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அசீடு. ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது, இல்லாட்டி பெர்மிஷன் கொடுக்குறது தான் அசீடு. அப்போ அக்யூசியும் வந்துட்டு அதோட சின்னானம் தான். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுனா அப்போஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அக்வேர். அக்வேர்னா ஒரு விஷயத்த ஓன் பண்ணுறது. ஓகேவா? ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து சொந்தமாக்கிக்கிறீங்க அப்படின்னு தட் இஸ் கால்டு அக்வயர். அக்வயர்னா சொந்தமாக்குறது. ப்ரொக்யூர், அப்டைன், டெவலப், இதெல்லாம் வந்து சினானம்ஸ். ப்ரொக்யூர், அப்டைன், டெவலப். அதோட ஆப்போசிட் வந்து லூஸ் பண்ணுறது, டிஸ்கார்ட் பண்ணுறது. ஓகேவா? லூஸ், டிஸ்கார்ட். அக்வேர்னா டு கெயின் பொசிஷன் ஆஃப் சம்திங். ஓகே, அதோட சினானம் வந்து ப்ரொக்யூர், அப்டைன், டெவலப். ஆப்போசிட் வந்துட்டு லூஸ் பண்ணுறது, டிஸ்கார்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை அக்விசிஷன். அக்விசிஷன்னாலும் அதே தான். ஒரு விஷயத்த வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது, அப்டைன் பண்ணுறது. ஓகேவா? அப்டைன் பண்ணுறது, ரெக்கவர் பண்ணுறது, அதுதான் அக்வயர் வேர்பு. அக்விசிஷனுங்கிறது ஒரு நவுன் ஃபார்ம், அவ்வளோதான் வித்தியாசம். சம்திங் பாட் ஆர் அப்டைன்ட், ஒரு விஷயத்தை சொந்தமாக்கிக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை இழக்கிறது, அதோட ஆப்போசிட் லாஸ். ஓகேவா? அடுத்தது அக்விசிட்டிவ். அக்விசிட்டிவ்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ரொம்ப க்ரீடியாக நீங்கள் சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆனாலும் சரி, இது நான் பண்ணியே தீருவேன், அது என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்துக்கு மேலே அப்சஷன் இல்லை ரொம்ப பேராசைப்பட்டீங்க அப்படின்னு தட் இஸ் கால்டு அக்விசிட்டிவ். ஓகேவா? ACQUISTIV, அக்விசிட்டிவ், க்ரீடி. ஓகே, eager to acquire land and possess material things or ideas. ஓகேவா? அதோட ஆப்போசிட் வந்து அன்ஸ்பேரிங். அன்ஸ்பேரிங்னா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஹம்பிளாக இருக்கிறது அன்ஸ்பேரிங். ஓகேவா? எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்த வார்த்தை அக்விட். அக்விட்னா ஒருத்தவங்கள ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சார்ஜ் ஆர் ராங் டூயிங், அதுதான் வந்து அக்விட். நான் கேட்ட வார்த்தை இங்கே கொடுத்துட்டாங்க, அப்சால்வ். அப்சால்வ் தான் ஒருத்தவங்கள வந்துட்டு அவங்க வந்து ஒரு பழி போட்டிருக்காங்க, அந்த பழியிலேருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு பேர் தான் அப்சால்வ் ஆர் அக்விட். ஓகேவா? அதோட ஆப்போசிட் வந்து கன்விக்ட், கண்டம், பிளேம், அக்யூஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அதோட ஆப்போசிட்ஸ். அக்விட்டோட ஆப்போசிட்ஸ் தான் கன்விக்ட். ஓகேவா? அக்விட்னா ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வந்து தப்பு பண்ணலன்னு சொல்கிறது தான் அக்விட்டு. தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போடுறது கன்விக்ட். கண்டம், பிளேம், அக்யூஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஆக்ரிமோனியஸ். ஆக்ரிமோனியஸ் அப்படின்னா எப்பயுமே ஒரு மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, ரொம்ப கோவத்தோடய இருக்கிறது. யார் வந்து என்ன கேட்டாலும் கோவத்தோடய பேசுறது, இல்லை கோவத்தோடய இருக்கிறது அப்படிங்கிறது ஆக்ரிமோனியஸ். பிட்டராக இருக்கிறது. ஓகேவா? அதோட ஆப்போசிட் வந்து ஹார்மோனியஸ், ப்ளசண்ட்டு, வார்ம் ஹார்ட்டடு. ஓகேவா? ஹார்மோனியஸ், ஆக்ரிமோனியஸோட ஆப்போசிட் தான் ஹார்மோனியஸ். ஹார்மோனினா ப்ளசண்ட்டு தெரியும், ஆக்ரிமோனி கோவமாக இருக்கிறது தானே. ஓகே, அடுத்த வார்த்தை ஆக்டிவ். இது லாஸ்ட் வார்த்தை. ஆக்டிவ் அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு பிஸியாக, எனர்ஜெட்டிக்காக, எப்போயுமே என்தூசியாஸ்டிக்காக இருக்கவங்க தான் வந்து ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்போசிட் வந்துட்டு என்ன? இன்னேட், அபையண்ட், பாசிவ், டார்மெண்ட். டார்மெண்ட்னா பீரியட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்கிறது தான் டார்மெண்ட். ஓகேவா? பாசிவாக இருக்கிறது. ஆக்டிவோட ஆப்போசிட்டு பாசிவ். அபையண்ட்னால அபையன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை மேலே படித்தோல, அதோட இதுதான் இது. ஓகேவா? இன்னர்ட் அப்படின்னா நாட் ஏபிள் டு மூவ் ஆர் ஆக்ட், அதுவும் இன்னர்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.